இந்த பெண்கள் பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இந்த 2 இருந்தால் மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நம்ம என்னதான் பெண் கல்வி கொடுத்தாலும், அவங்களுக்கு பெண்கள் முன்னேற்றம் பற்றிய ஒரு விஷயங்களை எடுத்து சென்றாலும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வீட்டிலேருந்து எப்படி வெளியில் வந்து அவங்க படிக்க கூட போவாங்க, இல்லை வேலைக்கு கூட போவாங்கன்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது மது பழக்கமும் போதை பழக்கம் தான். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்கிறது, பள்ளிக்கூடத்து வாசலில் கிடைக்குதுங்கிறாங்க. மிட்டாய் விற்கிற காலம் போய் இன்னைக்கு போதைப் பொருளை போய் வாங்கிக்கிறாங்க, மிட்டாய் மாதிரியே போதைப் பொருள் விற்கிறாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் அதை முதல்ல தடை பண்ண வேண்டும். கண்டிப்பாக அது நம்மளால் முடியும். எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் முடியும். அரசாங்கமும் நினைக்க வேண்டும், பொதுமக்களும் நினைக்க வேண்டும். எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் அந்த மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தமிழ்நாடை விட்டு நம்ம வெளியேற்றலாம். அது ஒன்று செய்தால் மட்டும்தான் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும். அப்படி இருந்தால் தான் அது உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.